Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பாட்டிலுக்கு 10 ரூபான்றதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு வரும்போது தான் ஆன்லைன் இது. அப்புறம் எல்லாத்துக்குமே கம்பல்சரி இந்த இது இருக்கணும், பார்கோடு, இந்த மாதிரி பில் கொடுக்கணும் அப்படின்றது கோர்ட்டும் சொல்லிடுச்சு, பில்லு கொடுக்கணும் அப்படின்னு. இது இல்லாமல் நீங்கள் சட்டவிரோத பார்கள் கிட்டத்தட்ட க்ளோஸ். எல்லோரும் ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி வீட்டுக்கு ஆர்டர் பண்ணி வர்ற மாதிரி ஒரு கிளம்பிட்டாங்க. அப்புறம் ரெஸ்டோ பார்ன்றது ரெஸ்டாரண்ட் டைப்பு, அதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப மோசம். அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை, ஐடியாவே இல்லை. ஆனால் இப்படிலாம் இவர் கொண்டு வர போகிறார். மூணாவது, தனியார் மயம் ஆக்க போகிறாருன்னு கிளப்பிடலாம். தனியார் மயம் ஆக்கிற எண்ணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ, இன்னைக்கு ஏன்னு சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட ஏடிஆர் ரிப்போர்ட் வந்துருக்குதா, இந்த இதுங்க தேர்தல் செலவு வரவு இருக்குல்ல, அது சம்மந்தமான ரிப்போர்ட்டு தேர்தல் முடிஞ்சுன்னு வரும். அந்த ரிப்போர்ட் வந்து இன்னைக்கு தேதி என்ன? இன்னைக்கு தேதி வந்து 10 6ஆம் தேதி வந்துச்சு. எந்த ஊடகமாக விவாதிச்சுதா? இல்லைச்சா? ஏன் வரல? ஏடிஆர் அந்த ரிப்போர்ட்லேயே அதிகமாக நிதி வாங்கின ஒரே கட்சி திமுக. இன்றைக்கே ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காவிரி இஷ்யூ பெருசாகிடுச்சு, கலைஞர் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணார், அதுக்கு உட்காந்து ஆங்கில பத்திரிகைலேருந்து எல்லாம் முட்டு கொடுக்குறாரு. அவர் தான் ஒருத்தர், யார், என் ராமு, பிரிந்து கிடந்த காங்கிரஸ் சேர்க்கறதே அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. அந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்கி கொடுத்ததே கலைஞர் தான் பேசிட்டு போகிறார். கேட்குறவன் என்ன வேணா கேட்பானா, என்ன வேணா பேசிட்டு போகிறார். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீஃப் அவர்கள் உள்ளார். வணக்கம் முத்தலீஃப் சார். வணக்கம் சார். குறிப்பாக இந்த டாஸ்மார்க் அமைச்சர் விக்னேஷ் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வச்சு ஒரு குற்றச்சாட்டு வார இதழில் வந்து எழுதியிருக்காங்க. கரூர் கம்பெனியோட அன்கோ போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து ஒரு வாரப்பத்திரிகை வந்து எழுதியிருக்காங்க. இதை கரூர் கம்பெனி எழுத வச்சதா இருக்கலாம்ல? அதாவது விக்னேஷ், ரமேஷ், கீர்த்தனா, சிடி நிர்மல்குமார், இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் மேலே குறிப்பாக கடுங்காண்டில் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை கையில் எடுத்தது மட்டும் இல்லை, அதை என்ன முறையாக பண்ணணும் ஒன்று, இன்னொன்று பத்திரிகையாளர்கள்ட்ட தெளிவாக பேசுறது. இதில் விக்னேஷ் அப்படின்னு அதை மட்டும் இப்போ எடுத்துக்குவோம். டாஸ்மாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டாஸ்மாக் சம்மந்தமாக இடி ஒரு ரெய்டு பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம். அந்த ரெய்டில் அவங்க பெரிய ஒரு அறிக்கை, 1000 கோடி ஊழல்னு சொன்னாங்க. அதில் என்னென்னலாம் சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? டாஸ்மாக்னா நான் சொல்லிடுறேன். 2003க்கு முன்னாடி, அதாவது எம்ஜிஆர் பீரியடில் டாஸ்மாக் நிறுவனத்தை உருவாக்கியாச்சு. டாஸ்மாக் உருவாக்குறாரு. ஆனால் ரீட்டைல் ஷாப் ஃபுல்லாக தனியார்கிட்ட. தனியார்னா யார்? கட்சிக்காரன், ஊரில் செல்வாக இருக்கிறவன், ரவுடி பையன், அவன் இவன், அதெல்லாம் எல்லாம் ஒரு வட்டம்னா 5 ஒயின் ஷாப் இல்லைன்னா ஒரு வட்டமே கிடையாது. மாவட்ட பிரதிநிதினா ஒரு 10 ஒயின் ஷாப் இருக்கணும். மாவட்ட செயலாளர்னா ஒரு 50 இருக்கணும் தொகுதிக்குள்ளே அவருக்கு. இப்படி தான் ராஜ்யம். இது இல்லாமல் எதிர்கட்சிக்காரங்க அவங்க பங்காளி அங்காளி எல்லாம் வச்சுருப்பாங்க. இவர்கள் லோக்கலில் குண்டர்கள் வச்சுக்கிட்டு அந்த ஒயின் ஷாப் பார்த்துக்கிறேன்ற பேரில் குண்டர்களை வச்சு ராஜ்யம் பண்ணுறது, ரவுடிசம் பண்ணுறது, பொதுமக்களை அடிக்கிறது, இல்லாததெல்லாம் நடக்கும். இது இல்லாமல் கள்ள சரக்கு எப்படி டாஸ்மாக் வர வேண்டிய அந்த இது என்னென்னா, டாஸ்மாக் தான் ஹோல்சேல், அதோடைய ரீட்டைல் தான் இவங்க. ஆனால் இவங்க ரீட்டைல் வந்து இவர்கள் அதிகாரிகள் கூட, காவல்துறை கூட, மற்றவர்களோட கை கோத்துக்கிட்டு இவர்கள் வெளியிலேருந்து சரக்கு வாங்கி அதிக விலை விற்கிறது. அப்புறம் இவங்க வைக்கிறது தான் ரேட்டு. நீங்கள் இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா கேள்வி கேட்குறான்ல, அங்கே அந்த மாதிரிலாம் கேட்டால் ஊட்டுக்கட்டு அடி தான் விழும். நான் நேரில் பார்த்துருக்கேன், 90கள்லாம் நான் நேரில் பார்த்துருக்கேன். அடினா அடி, செம்ம அடி விழும். அப்போ இந்த மாதிரி நடந்த காலகட்டம் 2003 இதற்கு அன்றைய முதல்வர் ஜெயலலிதா ஒரு முடிவு கட்டினாங்க. அரசு இதை முழுவதுமாகவே டாஸ்மாகில் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ஆலைகள்லேருந்து உற்பத்தி ஆகிற சரக்கு டாஸ்மாக் லேபிள் ஒட்டி அவங்களும் அந்த இது போட்டவங்களும், ஒப்பந்தம் போட்டவங்களும் தமிழ்நாட்டில் வேறு யாருக்கும் சப்ளை கிடையாது. உங்களுக்கு மட்டும் தான் சப்ளை, டாஸ்மாக் மட்டும்தான் சப்ளை. டாஸ்மாக் லேபிள் ஒட்டி வரும். அது டாஸ்மாக் வாகனங்கள் மூலியமாக நேரடியாக கடைக்கு செல்லும். கடையில் அது வந்து விற்பனைக்கு போகும். வெளியிலேருந்து ஒரு சரக்கு டாஸ்மாக் உள்ளே வரக்கூடாது. இந்த சரக்கு கள்ள சந்தைக்கு போகக்கூடாது. அப்புறம் பார் கான்செப்டை கொண்டு வந்தாங்க. பார் கான்செப்ட் வந்தப்போ முதல்ல ஆம்லெட் போடுறது, இது விற்கிறது, அது விற்கிறது. அப்புறம் சரக்கு அங்கே போக ஆரம்பிச்சது. சரக்கு அங்கே போக ஆரம்பிச்சோன்னா கூடுதல் விலைக்கு விற்க ஆரம்பித்தாங்க. இதில் இடி சொன்ன தப்பு என்னென்னா, ஆலைகள்லேருந்து வர்ற சரக்கு எவ்வளோ நாள் டாஸ்மாக்கு ரீட்டைல் ஷாப்புக்கு தான் போகணுன்றதை தாண்டி
இந்த பார்களுக்கும் சப்ளை ஆச்சு. அப்போது பேரலல் விற்பனை நடந்ததுன்னு இடி சொல்லுது. அது எப்படின்னா 40 ரூபா தயாரிப்பு விலை, 80 ரூபாய்க்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் 140 ரூபா விற்கிது. இதை டைரெக்டாக இந்த சட்டவிரோத பார்கள், டைரக்ட் பார்கள் தாண்டி சட்டவிரோத பார்கள் வேறு, ஓகே, அதுக்கு கொடுத்தா 40 ரூபா தயாரிப்பு விலை 140 ரூபா இல்லை, 200 ரூபா 180 ரூபான்னு விற்றாங்க பாரில். அப்போ எவ்வளோ வருமானம்? நிறைய. இப்படி அரசுக்கு வர வேண்டிய வருமானம் போச்சு. பாட்லி இதை பிடிஆரும் சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. அவர் வெளியவும் இது பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த இது டிரான்ஸ்போர்ட், அது சிங்கிள் டெண்டர், ஒருத்தரே அப்ளை பண்ணுவார், அவருக்கே கொடுத்துட்டாங்க. இது என்ன நியாயம்? அது அவங்க சொன்னாங்க 100 கோடி ரூபா வரைக்கும். அப்புறம் அட்டை, இந்த பாட்டில் திரும்ப வாங்குறது, இதில் முறைகேடு. சட்டவிரோத பார்களுக்கு இணையாக சட்டவிரோத பார்கள். அப்புறம் 4000 சில்லற பார்னா 4000 சில்லற இது. அப்புறம் 24 ஹவர்ஸ் மது விற்பனை. இந்த மதுவில் எந்த மது இது? அப்போ இது இல்லாமல் மிகப்பெரிய ஸ்கேமு பாட்டில் 10 ரூபா. இது கரூர் கேங்குன்றதை கொண்டு வந்தது சிஐடியு, அந்த தொழிற்சங்கம் தான் இதை வெளியே கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அவர் ஆஃப் பண்ணிட்டாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வீரர்கள். திருச்செல்வம் அதுக்கப்புறம் எங்கேயும் பேசலையே. இது அதுக்கப்புறம் அப்படியே பரவ ஆரம்பிக்குது. அப்போது இவர் எடப்பாடி உட்பட பலரும் குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு? 10 ரூபா 1 கோடி பேர், ஒரு நாளைக்கு 10 கோடி, ஒரு மாதத்துக்கு 90 கோடி, 30 கோடி, ஒரு வருஷத்துக்கு 360 கோடி, 5 வருஷத்துக்கு பெரிய கணக்கே போட்டு சொன்னார் எடப்பாடி. இதையே கிட்டத்தட்ட இடி 10 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா வச்சு வைக்கிறாங்கன்னு குற்றச்சாட்டாக வச்சுது. அது 1000 கோடின்னு சொன்னாங்க. அப்போ இந்த பணம் ரொட்டேஷன் ஆகிற பணத்துக்கு எல்லாத்துக்கும் புது கவர்மெண்ட்டு ஆப்பு வைக்குது. அதுவும் அந்த வந்த அமைச்சர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாப்புல. இவர்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் அமைச்சர்களுக்கு, என்னது? பணம் வாங்கி தேவையில்லாத வேலை பண்ணோன்னா இந்த கவர்மெண்ட்டில் நம்ம இருக்க மாட்டோம். விஜய் அதை விரும்ப மாட்டார். ரெண்டாவது, இதை எல்லாத்தையுமே ரிஃபார்ம் பண்ணணும்னு ஒப்படைச்சிருக்காங்க, நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். வந்த உடனே பார் இது முடியுது, 6 மாதம் முன்னாடி முடிஞ்சிச்சு. தேர்தலுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ஒரு 3 மாதம் இருக்கும். தேர்தல் முடிஞ்ச உடனே பாரெல்லாம் மீண்டும் புது விதிகளோட பண்ணணும்னு. அப்போ ஒவ்வொரு தடவை பார் வரும்போது அதுக்கு ஒரு பெரிய தொகை தனியாக பார் உரிமையாளர்கள்லாம் போகும். அது ஒரு கேங் தான், அந்த கேங்கில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க, யாருக்கு ஒதுக்கணும் எல்லான்னு. இது எதுவுமே தேவையில்லைன்னு இவர் சொல்கிறாரு. ரெண்டாவது, 1 மாதம் மூடணும், ஏன்னா புது விதிகளுக்காகன்னு. அப்போது ஒரு புது கதையை உருவாக்குறாங்க எல்லா மீடியாக்கள்லேருந்து எல்லாம். பார் உரிமையாளர்கள் எல்லோரும் அந்த டாஸ்மார்க்கே மூடிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பார் உரிமையாளருக்குன்னா அவர் கட்டடத்தில் தான் டாஸ்மாக் வாடகை விட்டுருப்பாரு, அதே கட்டடத்தில் அவர் பார் திறந்துருப்பார். இப்படிலாம் ஒரு சிண்டிகேட் மூடிடுவோன்னொன்னே அப்போது விசாரித்தப்போ 5 வருஷம் இதெல்லாம் ஒப்பந்தம். எது? டாஸ்மாக் கடை நினச்சபடியெல்லாம் மூட முடியாது. பிறகு அந்த தொழிலாளிகளை தூண்டி விட்டாங்க. எங்களுக்கு கரண்ட்டு பில்லு நாங்கள் தான் கட்டுறோம், அட்டைப்பெட்டி இது, பாட்டில் உடஞ்சா நாங்கள் தான் அவங்களுக்கு காசு கொடுக்குறோம், லோடிங் அன்லோடிங்க்கு வர்றவங்களுக்கு நாங்கள் காசு கொடுக்குறோம், இப்படிலாம் நாங்கள் எங்கள் கொடுக்கறதுக்கு இந்த 10 ரூபா வாங்கினா தான் முடியுது அப்படின்னு. அதற்கும் அவர் ஒரு இதுக்கு சொன்னார், நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? அவர்களை குற்றவாளியாக வச்சுருந்தாங்க அந்த தொழிலாளிகளை, ஸ்டாஃபை. உங்களுக்கு என்ன பிரச்சனை? தானே பிரச்சனை இல்லை, சம்பளம் இல்லை, சம்பளம் ஏற்றி தரேன்னு இதுவரையிலும் யாரும் செய்யாத அளவுக்கு 25%, அதுவும் எங்களை கேட்காம ஏற்றிட்டாங்க. கோரிக்கை பேச்சுவார்த்தை அது கம்யூனிஸ்டுகளுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் ரொம்ப அது ஆச்சா. இது ஒரு விஷயம். நீங்கள் கிள்ளி கொடுத்தாங்க, இவங்க அள்ளி கொடுத்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 10%, 15%லாம் பெரிய விஷயம். உங்களுக்கு 25% ஏன் ஏற்றி கொடுக்குறாங்கன்னா பாட்டில் 10 ரூபா வாங்காத, உனக்கு ஏற்றி கொடுத்தாச்சு. அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் வேலை பார்த்துக்கும். எது? கரண்ட் பில் கட்டுறது, அந்த இது கரண்ட் பில்லு, அன்லோடிங் லோடிங், இது எல்லாமே. அதனால் பாட்டில் 10 ரூபா அதையும் மீறி தான் வாங்கியிருந்தாங்க. அதுக்கும் சட்டம் போட்டு அப்போவும் வாங்கியிருந்தாங்க. சஸ்பெண்ட் பண்ணாங்க, அப்போவும் வாங்கியிருந்தாங்க. சில பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க, அப்போவும் வாங்கியிருந்தாங்க. சில பேர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் கைது பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அப்படியே குறைய ஆரம்பிச்சிது. அப்புறம் பாட்டிலுக்கு 10 ரூபான்றதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு வரும்போது தான் ஆன்லைன் இது. அப்புறம் எல்லாத்துக்குமே கம்பல்சரி இந்த இது இருக்கணும், பார்கோடு, இந்த மாதிரி பில் கொடுக்கணும் அப்படின்றது கோர்ட்டும் சொல்லிடுச்சு, பில்லு கொடுக்கணும் அப்படின்னு. இது இல்லாமல் நீங்கள் சட்டவிரோத பார்கள் கிட்டத்தட்ட க்ளோஸ். FL2 பார்களில் நீங்கள் ஒரு பாருக்கு இத்தனை லட்சம் ரூபான்னு போய்கின்றதை நீங்கள் எதுவுமே வேணாம், FL2 பாரை நீங்கள் லைசன்ஸ் ரினியூவல் பண்ணுறதுக்கு பணம் கொடுக்க வேணாம், நீங்கள் இப்படி ரன் பண்ணுங்கள், ஆனால் முறையாக பண்ணுங்கள், தரமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டாப்புல. இந்த பாரையும் விதிகள் வகுத்து ஓப்பன் டெண்டர் விட்டு யார் யார் எடுக்கணுமோ அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. இந்த பார் இதெல்லாம் இவ்வளோனா ஆலைகளில் வர்றத இதை கட்டுப்படுத்தியாச்சு. இப்போது
டாஸ்மாகில் ஒரு பெரும் தொகை. இப்போ 1717 கடைகள் மூடப்பட்டது. ஏன் உடனே மூடலன்னு கேள்வி கேட்டாங்க இவங்க எல்லாம். எல்லாரையும் வச்சு கேட்க விட்டாங்கலாம். நீங்கள் 5 வருஷமாக என்ன பண்ணீங்க? இவங்க மூடுறாங்கன்னொன்னே அதில் நீ கரெக்டாக இருக்கணும். எப்படி நீ விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணணுன்னா முழுசாக பண்ணிடணும். ஆனால் நாங்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளை பற்றியே கண்டுக்க மாட்டோம். அது மாதிரி 717 கடை மூடணுன்னா உடனே மூடிடணும். அது எப்படி உடனே மூட முடியும்? அதுக்கு பல சிக்கல் இருக்குது. அதெல்லாம் கணக்கெடுத்து எல்லாம் பண்ணி அந்த வேலை. அப்போது இந்த மாதிரி பண்ணுற ஒரு ஆளை காலி பண்ணுன்னா என்ன பண்ணுறது? இப்படி தான் எழுத விட்றது பண்ணுறது. ரமேஷ் எடுத்துக்கங்க. நீங்கள் அவர் அறநிலைத்துறையில் அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு. பழனி கோயிலில் அவங்க தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. சிபிசிஐடி விசாரணைக்கு கவர்மெண்ட் உத்தரவிடுது. இதுக்கு முன்னாடி நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? அவ்வளோ பிரச்சனை போய் கோர்ட்டுக்கு போனவர் கோர்ட்டு உத்தரவிடும் சிபிசிஐடி விசாரணைக்கு. இங்கே ஆரம்பித்த உடனே சிபிசிஐடி விசாரணை. ஆனால் அந்த நிலத்தை வாங்கினதே இவர் தான் சொல்லிட்டு ரமேஷ் மேலே கொண்டு போய் போடுறீங்க. சிடி நிர்மல்குமாரை பழைய ஆர்எஸ்எஸ் பாஜக ஆளுன்னு கொண்டு போய் நிப்பாட்டுறீங்க. ஸ்லீப்பர் செல்லுன்னு உட்பட பேசுகிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு அமைச்சர்களுக்கு எதிராகும். கீர்த்தனா ஒன்றுமே இல்லைன்னா, ஆனால் கீர்த்தனா சில எம்ஓஎஸ்லாம் போடுறதுனால விஜய்க்கு அவ்வளோ பிடிச்சி போச்சான். இப்போ அவர் நீங்கள் அமைச்சர் மாற்றன்றீங்கல்ல, அது கூட இல்லைன்றாங்க. ஓகே, விஸ்வநாதனே சரி பண்ணிட்டாருன்றாங்க. மேலே கீழே ஆளை கீழே பிடிச்சி இனிமேல் தடவை இனிமேல் பார்த்து பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு அவரு கலையில் இருக்கணும். இதுவே இன்னொன்று, ஒருத்தர் 6 மாதமாக ஏக விட்டாதான் அவர் துறை சம்மந்தமாக புரியும், நாலேஜ் வரும். இதில் அந்த இவர் சரத்குமார் அவருக்கு எதிராக அங்கே லோக்கல் தாவேக்காவையே பயன்படுத்தி தாமோன்வர்சன், எஸ்ஆர் ராஜா அந்த டீம் எல்லாம் சேர்ந்து அவருக்கு எதிராக பெரிய லாபி பண்ணி இதை பெருசாக்குனாங்க. இவர் சும்மா ஸ்டோரியாக போட்டது அது. அந்த வீடியோ எடுத்தவன் ஜென்சியில் போய் ஜாயின் பண்ணிட்டான். வீடியோ தூக்கி போடுறான். ஸ்டோரியில் போட்டது ஒரு நாளில் போய்டும்ல. அப்போ எப்படி மாடிச்சின்னு பார்த்தா இந்த மாதிரி வீடியோ வெளியே வருது. அதனால் விக்னேஷ் இன்றைக்கி வருமானம் ஈட்டுகிற வழியும் பண்ணி ஊழல் முறைகேடுகளையும் தடுத்து பத்திரிகையாளர்களுக்கும் தெளிவாக பதில் சொல்லி எல்லாம் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் என்ன ஒரு இதை கிளப்பி விட்றாங்க, ஆன்லைன் மூலியமாக திறந்து விட்டார், வீடு சப்ளை ஆகுதுன்னு. இன்னொன்று என்னன்னு போய் விசாரித்தா உங்களுக்கு ஒரு ஆப்பில் நியர்பை ஸ்டால் அந்த டாஸ்மாக் ஷாப்பில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். தேவையானதை இங்கே புக் பண்ணி பணத்தை கட்டிடலாம். அதை கொண்டு போய் காமிச்சு சரக்கு வாங்கிக்கலாம். அவ்வளோதான். எல்லோரும் ஸ்விக்கி சொமேட்டோ மாதிரி வீட்டுக்கு ஆர்டர் பண்ணி வர்றன்ற மாதிரி ஒன்று கிளப்பி விட்டாங்க. அப்புறம் ரெஸ்டோ பார்ன்றது ரெஸ்டாரண்ட் டைப்பு. அதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப மோசம். அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை, ஐடியாவே இல்லை. ஆனால் இப்படிலாம் இவர் கொண்டு வர போகிறார். 3வது தனியார் மயம் ஆக்க போகிறாருன்னு கிளப்பி விட்டாங்க. தனியார் மயம் ஆக்கிற எண்ணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ இன்றைக்கி ஏன்னு சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட 90% ஏங்க ஏடிஆர் ரிப்போர்ட் வந்துருக்குதா? இந்த இதுங்க தேர்தல் செலவு வரவு இருக்குல்ல, அது சம்மந்தமான ரிப்போர்ட்டு தேர்தல் முடிஞ்சோன்னு வரும். அந்த ரிப்போர்ட் இன்றைக்கி தேதி என்ன? இன்னைக்கு தேதி 10 6ஆம் தேதி வந்துச்சு. ஓகே. எந்த ஊடகமாக விவாதிச்சுதா ஏடிஆர் ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு யார் எவ்வளோ நிதி வாங்கியிருக்காங்க, தேர்தல் நிதி வாங்கியிருக்காங்க, எந்த கட்சி எவ்வளோ வாங்கியிருக்குன்னு ஏதாவது இல்லைச்சா? ஏன் வரல? ஏன்னா ஏடிஆர் அந்த ரிப்போர்ட்லேயே அதிகமாக நிதி வாங்கின ஒரே கட்சி திமுக. 385 கோடி ரூபா வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அதில் 300 கோடி ரூபா கேஷு. யாருன்னு இது பண்ணாத ஆள் யாருன்னு சொல்ல மாட்டோம். ஓகே. 20,000 ரூபாய்க்கு மேலே வாங்கினாலே பேன் கார்டோட அவங்க டீட்டெயிலை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி வாங்கினதில் ஒரு 65-70 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் கொடுத்தாங்க இந்த கம்பெனி பேன் டீட்டெயிலோட. 300 கோடிக்கு கேஷாக வாங்கியிருக்காங்க, அதுக்கான டீட்டெயில் இல்லை அப்படின்னு ஏடிஆர் ரிப்போர்ட். ஓகே. இதே காலகட்டத்தில் அதிமுக 66 கோடி ரூபா வாங்கியிருக்குது. பேங்க் டிரான்சாக்ஷன் மூலிமா வாங்கியிருக்காங்க, முறையாக வாங்கியிருக்காங்க. வேறு கட்சி யாருமே இல்லை தமிழ்நாட்டில். எல்லாம் 1 கோடி 2 கோடி இந்த மாதிரி. நாம் தமிழர் கட்சிலாம் 1 கோடியோ 1.25 கோடியோ வாங்கியிருக்காங்க. அப்போது நீங்கள் இந்த இதை எடுத்து யார் விவாதிப்பா? எப்படி விவாதிப்பாங்க? விவாதித்தா யார் கெட்ட பேர் வரும்? தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்குற கணக்குலேயே 300 கோடி ரூபா நாங்கள் யார் டோனர்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு என்ன கணக்கு? இதுதான். அதனால் இன்றைக்கும் ஊடகங்கள் பார்த்திங்கன்னா இந்த காவிரி இஷ்யூ பெருசாகிடுச்சு. கலைஞர் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணார். அதுக்கு உட்காந்து ஆங்கில பத்திரிகையிலேருந்து எல்லாம் முட்டு கொடுக்குறாங்க. அவர் தான் ஒருத்தர் யார் ராமு பிரிந்து கிடந்த காங்கிரஸை சேர்க்குறதே இவர் தான் பண்ணி கொடுத்தார். அந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்கி கொடுத்ததே கலைஞர் தான் பேசிட்டு போகிறார். கேட்குறவன் என்ன வேணால் கேட்பானா, என்ன வேணால் பேசிட்டு போகிறது. இந்த மாதிரி தான் இன்றைக்கி நிலைமை இருக்குது. அதனால் அமைச்சர்கள் சிறப்பாக செயல்படணும். அவங்கள மனோ ரீதியாக காலி பண்ணுறது, ஓகே, முடக்கிறது, அந்த வேலையை பண்ணுறாங்க. ஊடகங்கள் மூலிமா அது மூலிமா பண்ணுறாங்க. அதை மீறி தான் இவர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் நான் பார்க்குறேன், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்றைக்குமே மக்கள் ஆதரிக்க மாட்டாங்க. மக்கள் அவங்க நடைமுறையில் என்ன சந்திக்கிறோன்னு பார்ப்பாங்க. அது கரெக்டாக இருந்தால் போதும். மக்கள் இந்த அவர்களோட அடிப்படை தேவைகள் கரெக்டாக இருந்தால் அந்த அரசு எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது.
அதுக்கு உதாரணம் எம்ஜிஆர். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நேரம் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசியல் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, சட்டசபையில் ஆரம்பித்து டாஸ்மாக் வரைக்கும் ஒரு விரிவான அலசலை கொடுத்துருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி முத்துலீப் சார்.